நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்படும் போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா 4 கிரகங்களுமே கொஞ்சம் வேகமான கிரகங்கள் தான். ஸ்லோங்கிறது இவங்ககிட்ட 4 பேர்ட்டுமே கிடையாது. அடித்து பிடிச்சி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய வலிமையும் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகு, சூரியன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கின்ற இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் ஏற்படும். ரொம்ப குழப்பமான நிலையில் உள்ள உங்களை தெளிவான மனநிலை கொண்டு வைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதாவது எல்லா எதிரியும் எங்கேயோ இருந்தான்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா தெளிவான முடிவில் கண்டுபிடிக்க போகிறீங்க. எல்லா எதிரியுமே எல்லா துரோகியுமே உங்கள் கூட தான் இருக்கான். ஸோ இவன் தான் கெட்டவன், இவன் தான் உங்களை கஷ்டப்படுத்தினான், இவன் தான் உங்களுடைய வேலையில் பிரச்சனை உண்டு பண்ணான், இவன் தான் குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணாங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை நீங்களே உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் பெரிய மாற்றம் ஏற்படுது. கும்பம் நிறைய குழப்பத்தில் இருந்தீங்க, நிறைய டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு தெளிவான மனநிலைக்கு வர போகிறீங்க. ஒரு வாய்ப்பு வரும். இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அசால்ட்டாக விட்றக்கூடாது. ஆமாங்க என்ன சொல்கிறீங்க, எல்லாமே குழப்பமாக தான் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கன்னே தெரியாமல் தான் நாங்களும் யோசிச்சுருக்கோம். ஏங்க அந்த கிரக சேர்க்கை தான், இந்த கிரக சேர்க்கை தான் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி தவறுக்குரியவன் இவன் தான், இவனால தான் நீங்கள் இப்படி போனீங்க, இவங்களால தான் இப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றத கிரகமே உங்களுக்கு உறுதிப்படுத்தும். பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்படி ஒரு தன்மையில் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, கட்டாயமாக யார் அவர் என்பதை உறுதிப்படுத்திட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்களை தள்ளி வைத்து பழகுங்க. ஓகேவா? முடிஞ்சளவு பழகவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் உங்களுடைய என்ன சொல்லுவோன்னா ராசியில் சூரியன், அப்போ ராசியில் சூரியன்னா இப்போ தான் உங்களுடைய ரியாலிட்டியை நீங்கள் உணர்வீங்க. சார் நம்ம இவ்வளோ வில் பவராக இருந்திருக்கோம், இவங்களாம் நம்மளை ஏமாற்றிருக்காங்களே, நம்மளுடைய அங்கீகாரம் நம்மளுக்கு புரியுதே, நம்மளுடைய ஃபேஸ் அட்ராக்ஷன் நம்மளுக்கு மாறுதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் சந்திக்கும். உங்களால் முடியாதுன்னு விஷயங்களை போல் முடிச்சு காட்டக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இந்தளவுக்கு ஒரு நன்மை இருக்குது. பொருளாதாரத்தில் லாபம் இருக்கும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்திலும் சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அவங்களாம் யோகக்காரங்கன்னு சொல்லலாம். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர்னு உயர்ந்த நிலை அப்படிங்கிற திடீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்திருந்தால் வெற்றி என்பது உறுதி.
சரி, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், அதாவது சொல்லுவாங்கள்ல, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்கள பற்றி புரியணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. யார் எப்படி போனாலும் சரி, நீங்கள் நீங்களாக இருங்க. உறுதியாக உங்களுக்கு வெற்றி உறுதி. அதே போல் நீங்கள் உடல் ரீதியாக பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின், அதாவது முகத்தில் ஏதாவது கிரீமை போட்டேன், ஃபேஸை வந்து அழகுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத புதிய முயற்சியில் மட்டும் தயவுசெய்து எடுத்துடாதீங்க. உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்க போது, நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு பத்திரகாளி அம்மன் வழிபாடு உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் அன்னையுடைய ஆசீர்வாதம் மூலமாக, உங்களுடைய அம்மாவின் ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை.